இதுதான் பாஸ்தா தண்ணியில் வேக வச்சுட்டு இது வந்து வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லத்தை வந்து என்ன பண்ணணும், தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிக்கணும். ஃபில்டரில் வடிகட்டிட்டு இப்படி ஊற்றணும் வெள்ளை. அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கணும். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் அதெல்லாம் வறுத்துருக்கோம், முந்திரி பருப்பு அதெல்லாம் வறுத்து அதை என்ன பண்ணணும், லைட்டாக பாதாம் முந்திரி வால்நட் இதெல்லாம் வந்து வறுத்துட்டு இப்படி அரைச்சி போட்டுக்கணும். அதில் அப்புறம் பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இதை வந்து இதான் ஸ்வீட் பாஸ்தா. கொஞ்சம் காரமாக செய்யணுன்னா அதே பாஸ்தாவை வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு கரம் மசாலா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு பாஸ்தா செய்யணும். அது வந்து கார பாஸ்தா. காரமாக சாப்பிட்ணும், ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா அந்த பாஸ்தா செய்யலாம். இது வந்து ஸ்வீட் பாஸ்தா.